ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th செகண்ட் டேர்மில் இருக்க பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 8th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க பாலிட்டிலாம் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் வந்து நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க்கு தான் இருக்கும். நீங்களும் இது ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மனித உரிமைகளும் ஐநா சபையும். ஓகேவா, இதில் வந்து மனித உரிமைகளில் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சில பேர் வந்து பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ண சொன்னீங்க, அதனால் நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது 6th 7th 8th பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடின்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து இயர்ஸை வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இங்கிலாந்துனா 1215, கார்பசியஸ் சட்டம் அப்படின்னா 1679, ஆங்கில உரிமைகள் மசோதானா 1689, மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்புனா 1789, அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம்னா 1791. ஆனால் இந்த லெசன் வந்து ரொம்ப சிறுசாக தான் இருக்கும், ஆனால் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஐநா சபை எப்போ தோற்றுவித்தாங்க அப்படின்னா 1945 அக்டோபர் 24. அதனால தான் அக்டோபர் 24 ஐநா தினமாக கொண்டாடுறாங்க. அடுத்து சைடில் இருக்கிறது பாருங்கள், மனித உரிமைகள் உலகளாவிய அறிவிப்பில் உலகளாவிய மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் 1948 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10 மனித உரிமை தினமாக கொண்டாடுறாங்க. இது எப்போலேருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா 1950 கொண்டாடுறாங்க. ஓகேவா, இந்த பாயிண்ட்டும் முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைரஸ் சிலிண்டர் கிமு 539, அந்ததையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ வாங்க பின்னாடி இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். உலகளாவிய மனித உரிமை அறிவிப்பு 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதுவே உலகில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம் ஆகும். எத்தனை மொழிகள்னு கேட்பாங்க, 500 மொழிகள். ஓகேவா, அடுத்து வந்து இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததான், மனித உரிமை பிரகடனத்தில் 30 சட்டப்பிரிவுகளை உள்ளடக்கியது. ஓகேவா, அதை நல்லா பார்த்துக்கோங்க. தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போ தோற்றுவித்தாங்க, மாநில மனித உரிமை ஆணையம் எப்போ தோற்றுவித்தாங்க, அந்த பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1993 அக்டோபர் 12. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா டெல்லி. தலைவர் உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார். பதவிக்காலம் 5 ஆண்டு அல்லது 70 வயசு. ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 பாயிண்ட் தான் இருக்குது. தேசிய மனித உரிமை தினம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, தலைமையிடம் எங்கே இருக்குது, யார் நியமிப்பாங்க, அதோட பதவிக்காலம் என்ன, அவ்வளோ மட்டும் பார்த்தாவே போதும். அடுத்து பார்ப்போம், மாநில மனித உரிமை ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1997 ஏப்ரல் 17. ஓகேவா, இதில் வந்து ஒரு தலைவர் உள்பட 3 உறுப்பினர்கள் இருக்காங்க. 7வது அட்டவணையில் உள்ள மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றின் கீழ் உள்ள துறைகளை வந்து இது நியமிக்கிறாங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்டையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஆர்டிக்கல் 24 எதை பற்றி சொல்லுதுன்னா குழந்தை தொழிலாளர் முறை. 39Fனா ஆரோக்கியமான குழந்தைகளை பற்றி சொல்லுது, அதாவது ஊட்டச்சத்தை பற்றி சொல்லுது. 45 அப்படின்னா 6 வயது முதல் அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால சுகாதார அதை பற்றி சொல்லுது. அடுத்து பார்ப்போம், குழந்தைகளுக்கான உரிமைகளை பார்ப்போம். 1989 நடைபெற்ற குழந்தைகளுக்கான உரிமைகள் தொடர்பானது ஐநா வந்து இது இருக்காங்க. இதனால வந்து நவம்பர் 20 வெளியிடப்பட்டது, அதனால தான் குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம். அடுத்து சர்வதேச பெண்கள் ஆண்டு எப்போ அப்படின்னா 1978, குழந்தைகள் ஆண்டுனா 79. அதுக்கடுத்து குழந்தை தொழிலாளர் சட்டம், இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க 1986. சீரார் நீதி சட்டம்னா 2000.
அடுத்து போக்சோ சட்டம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு பாடத்தில் பார்த்துருக்கோம் 2012. குழந்தைகளுக்கான உதவி மையம் 1098 24 ஹவர்ஸும் இருக்கும். இதுவும் நம்ம ஆல்ரெடி ஒரு பாடத்தில் பார்த்துருக்கோம், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பின்னாடி இருக்கு பாருங்கள், 1995ஆம் ஆண்டு பெய்ஜிங்கில் நடைபெற்ற 4வது உலக மகளிர் மாநாடு பெண்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதற்கு ஒரு தளத்தை வந்து உருவாக்கி கொடுத்துச்சு. அதனால் அதை பார்த்துக்கோங்க. பக்கத்தில் சைடில் இருக்கு பாருங்கள், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு. அது வந்து இயர்ஸ் கொடுக்கலாம், ஆனால் 7th கொடுத்துருக்காங்க 2007. அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸில் இருக்குது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்து விதவை மறுமண சட்டம் 1856. அதே இது இந்து வாரிசுரிமை சட்டம்னா 1956. அதை 800 அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இந்திய திருமண சட்டம் 1955. வரதட்சணை தடை சட்டம் 1961. பெண்களை கேலி செய்வதற்கு எதிர்ப்பு சட்டம் 97. அநாகரிகமாக சித்தரிக்குள்ளார சட்டம் 1999. தொழிற்சாலை சட்டம் 48. தோட்ட தொழிலாளர் 51. சுரங்கம் 52. மகப்பேறு 61. வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2005. ஓகேவா? இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நிறையா தடவை உங்களுக்கே தெரியும், நிறையா தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே பின்னாடி வந்து ஒன் வேர்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நீங்களும் குறிச்சிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் Group 2 Group 4 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.